ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம எக்ஸர்சைஸ் 3.4ல 5த் கொஸ்டின் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தேன்னு சொல்லிருந்தேன். ஸோ லாஸ்ட் வீடியோல இதான் பார்த்தோம். இதெல்லாம் தான் பார்த்தோம். ஸோ லாஸ்ட் வீடியோல 3.4ல 4த் கொஸ்டின் நம்ம டேக்கிள் பண்ணோம். அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பாத்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்கும். ஸோ இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்றேன். 5th கொஸ்டின். இன்கிரீடியன்ட்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ராகி களி என்னன்னு கொடுத்துருக்காங்க இல்ல. ஹெல்தி டிஷ் ஆஃப் தமிழ்நாடு அது நமக்கு தெரியும். இன்கிரீடியன்ட்ஸ் என்ன? ராகி ஃப்ளோர் 4 கப்ஸ், ரா ரைஸ் புரோக்கன் 1 கப், வாட்டர் 8 கப்ஸ், செஸ்மி ஆயில் 15 ml, சால்ட் 10 மில்லிகிராம்ஸ். ஸோ இதுல என்ன மெயின் ஐடியா என்னன்னா, இதெல்லாம் இதே ப்ரொபோர்ஷன்ல இருக்கணும். அப்பதான் சேம் ப்ரொபோர்ஷன்ல இருந்தாதான் உங்களுக்கு இதை பண்ண முடியும். சேம் ப்ரொபோர்ஷன்ல இருக்கணும். சேம் ப்ரொபோர்ஷன். இதெல்லாம் அதே ப்ரொபோர்ஷன்ல இருக்கணும். இல்ல அது டபுள் பண்ணீங்கன்னா எல்லாத்தையும் டபுள் பண்ணணும். இதை டபுள் பண்ணா இதையும் டபுள் பண்ணணும், இதையும் டபுள் பண்ணணும், எல்லாத்தையும் டபுள் பண்ணணும். ஏதாவது ஒரு இன்கிரீடியன்ட்டை நீங்க டபுள் பண்ணீங்கன்னா எல்லாத்தையும் டபுள் பண்ணணும். ஸோ சேம் ப்ரொபோர்ஷன்ல இருக்கணும். அதான் மெயின் ஐடியா. எல்லா இன்கிரீடியன்ஸும் சேம் ப்ரொபோர்ஷன்ல இருக்கணும். ஆல் இன்கிரீடியன்ஸ், all stuff, all ingredients. ஸோ ஒரே ப்ரொபோர்ஷன்ல இருந்தால் தான் இது பண்ண முடியும். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இஃப் 1 cup of ragi flour is used, then what would be the amount of raw rice required? ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லைக் 4 cups of ragi flour யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு கப் ஆஃப் ரா ரைஸ் தேவைப்படுது. இவன் இதை 4 வந்து 1 ஆக்கியிருக்கான். ஸோ 1 cup of ragi flourனா எவ்வளவு ரா ரைஸ் தேவைப்படுதுன்னு கேட்டிருக்கான். ஸோ ஃபார் எவ்ரி 4 cups of ragi flour we have 1 cup of rice. அது எழுதிடுறேன். So for every 4 cups of ragi flour, we have 1 cup of rice. Raw rice க்கு நான் rice னு எழுதிக்கிறேன். 4 cups of ragi னு எழுதிக்கிறேன். We have 1 cup of rice. We have 1 cup of rice. So இது பேசிக் ஐடியா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதான் ஸ்டேட்மெண்ட்லயும் கொடுத்துருக்கேன் மேல. கொஸ்டின்ல அதான் கொடுத்துருக்கேன். 1 cup of rice. ஸோ பேசிக்கா ஃபார் 1 cup of ragi எவ்வளோ ரைஸ் தேவைப்படுன்னு கேட்டிருக்கோம். 4 cups of ராகிக்கு 1 cup of rice தேவைப்படுது. இப்போ 1 cup of ராகிக்கு 1 cup of ராகிக்கு எவ்வளோ ரைஸ் தேவைப்படும்? இதை நீங்க யோசிச்சுக்க முடியும். How much amount of rice required? How much amount? ஸோ பேசிக்கா இந்த 4 இங்க 1 ஆக்குறீங்க. எப்படி ஆக்க முடியும்? இந்த டிவைட் பை 4 பண்ணீங்கன்னா ஆக்கலாம். ஏன்னா இந்த ஈக்குவேஷனும் இந்த ஈக்குவேஷனும் இந்த ஈக்குவேஷனும் ஒரே ப்ரொபோர்ஷன்ல தான் இருக்கு. ஒரே ஈக்குவலன்ட் ரேஷியோல தான் இருக்கு. ஸோ இதை 4 1 ஆக்குனீங்கன்னா டிவைட் பை 4 பண்ணி அப்ப இதையும் 1/4 ஆக்கணும். இதையும் டிவைட் பை 4 பண்ணி 1/4 வரும் இங்க. இது பேசிக்கா 4 கப்ஸ் நீங்க 1 கப் ஆக்குறீங்க. 1 கப் 1/4 ஆகும். அப்பதான் ஒரே ப்ரொபோர்ஷன்ல இருக்கும். So to maintain same proportion, we are dividing by 4. Maintain same proportion, same proportion, same proportion. We are dividing by 4. We are dividing by 4. இதான் மெயின் ஐடியா. இது புரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ ஒரு கப் ஆஃப் ராகி 1/4 ஆஃப் கப் ஆஃப் ரைஸ் தேவைப்படுது. ஸோ திக்னஸ் காமிக்கிறேன். வாட் வுட் பி அமௌண்ட் ஆஃப் ரா ரைஸ் ரெக்வயர்ட்னு 1/4 கப்ஸ். 1/4 கப் ஆஃப் ரா ரைஸ். ரா ரைஸ். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 5th கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஆன்சர், ஏ பார்ட்டோட ஆன்சர் தான். இப்போ அடுத்த கொஸ்டின் கொடுத்துருக்கான். 16 cups of water is used, then how much of ragi flour should be used? ஸோ இப்போ ஒரிஜினலா இங்க 8 கப்ஸ் இருக்கு. இப்போ டபுள் ஆக்கியிருக்கான். ஸோ பேசிக்கா வாட்டர் டபுள் ஆக்குனா என்ன ஆகும்? 8ல இருந்து 16 வந்து டபுள் தானே. ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 8 into 2 தான் 16. 8 into 2 equal to 16. ஸோ பேசிக்கா இதை டபுள் ஆக்கியிருக்கான். வாட்டரோட குவான்டிட்டியே டபுள் ஆக்கியிருக்கான். அப்போ நீங்க எல்லாத்தையும் டபுள் ஆக்கணும். ஸோ இதுவும் டபுள் ஆகும், இதுவும் இன்டூ 2 பண்ணணும், இதுவும் இன்டூ 2 பண்ணணும். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்க. 16 cups of water is used, then how much of ragi flour should be used? So இதை டபுள் ஆக்கணும். ஸோ ரா ரைஸையும் டபுள் ஆக்கணும், ராகி ஃப்ளோரையும் டபுள் ஆக்கணும். அப்போ 8 cups of ragi flour should be used. 8 cups. ஸோ செகண்ட் பார்ட்டோட ஆன்சர் வந்து 8 cups. 8 cups of ragi flour should be used. Last question, which of these ingredients cannot be expressed as a ratio? ஸோ பேசிக்கா இது மூணு கப்ல இருக்கு. ஸோ இது மூணு ஒரே குவான்டிட்டியில தான் இருக்கு, ஒரே மெஷர்மெண்ட்ல இருக்கு பேசிக்கா சொல்லணும்னா. பட் இதுவும் பாத்தீங்கன்னா வேற ஒரு மெஷர்மெண்ட்ல இருக்கு. இதை கம்பேர் பண்ண முடியாது பேசிக்கா. இது கப்லே இல்லை, இது எம்எல்ல இருக்கு, இது மில்லிகிராம்ல இருக்கு. ஸோ இதுவும் ஆட் அண்ட் அவுட் மாதிரி இருக்கு. இந்த 5 இன்கிரீடியன்ட்ல பாத்தீங்கன்னா செஸ்மி ஆயில், சால்ட், ஆட் அண்ட் அவுட் மாதிரி இருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்க ரேஷியோல எந்த ரேஷியோல இன்க்ளூட் பண்ணவே முடியாது. இந்த கணக்கு கணக்குக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கு இது ரெண்டும். ஸோ பேசிக்கா இது கப்ஸ்ல கொடுக்காதனால இது ரெண்டுத்தையும் இன்க்ளூட் பண்ண முடியும். நான் ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸ்பேஸ் கிளியர் பண்ணி ஸோ இன்னும் நல்லா ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ எது ரெண்டுத்தையும் இன்க்ளூட் பண்ண முடியாதுன்னா திக்னஸ் அதிகம் வைக்கிறேன். செஸ்மி ஆயிலும் sesame oil and salt cannot be included since they don't have the same measurements as others. Cannot be included since they have different measurements. They have they have
டிஃபரெண்ட் மெஷர்மெண்ட்ஸ். அவ்வளோதான். இதான் ஆன்சர். ஸோ இன்னைக்கு வீடியோவில் 5th கொஸ்டின் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். டிஃபரெண்ட் மெஷர்மெண்ட்ஸ். ஸோ 5th கொஸ்டினில் 3 பார்ட் முடிச்சிட்டோம் இன்னைக்கு வீடியோவில். டிஃபரெண்ட் மெஷர்மெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வீடியோவில் 5th கொஸ்டின் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ 5th கொஸ்டினில் 3 பார்ட் முடிச்சிட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்கணும். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.